தமனா கிட்ட வம்பு வளர்க்கலான்னு வந்த இவன் மாமியார ஒரு வழியா எப்படியோ ஓட ஓட விரட்டிட்டோம்ல. அடாச்சி, வந்த மாமியார ஒரு 4 நாளா ஒரு வாரமா தங்க வச்சு அவங்களுக்கு நல்ல சோத்த கறிய மீனை ஆக்கி போட்டு வழி அனுப்பி வச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு அவங்கள ஓட ஓட விரட்டியாச்சா. அதுக்கு போய் சந்தோஷப்பட்டுக்கிற அளவு நீ வேற சத்த சும்மா இருக்கா? ஒரு நாளைக்கு தாங்கல, இதுல ஒரு வாரமா 10 நாளாம். சரி, நம்ம அண்ணன் பையனாச்சே ஒரு பொண்ணு கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்களேன்னுட்டு அவங்களுக்கு பொண்ணு பார்த்து கொடுத்ததை தவிர நான் வேற என்னக்கா குத்தம் பண்ண? இந்த தமனா போய் அந்த வீட்டுல குடும்பம் பண்ணாம போனதுக்கும் இவ புருஷங்காரன் இவ தலையில 4 போடு போட்டு வாடி என் வீட்டுக்கு நீ இழுத்துக்கிட்டு போவாம போனதுக்கும் நானாக்கா பழிக்காட ஆகணும்? வந்த அதுல இருந்து என் அன்னிக்காரி என்னவோ எட்டலானத்துல என் வயிறெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுச்சுக்கா. தமன்னா, நீ சொல்லு, உன் மாமியார் வந்த அன்னைக்கு ஓடி போனதுல உனக்கு சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம்னு சொல்ல முடியாது, சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்தவங்க சரி நம்ம பையன் வீடாச்சே மருமக குடும்பம் பண்ற அழக உட்காந்து இருந்து பார்த்து ரசிச்சுட்டு போலான்னுட்டு அமைதியா இருந்துட்டு போயிருந்தா நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஆனா அவங்க என்னவோ வந்த உடனே அது சத்த இது சத்த அது குத்தம் இது குத்தம் சொல்லி என்ன ஒரேடியா பாட படுத்த பாக்குறாங்க. அதான் போனா போவட்டன்னு விட்டுட்டேன். அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னுட்டு விட்டுட்டு போக வேண்டியதுதான். சரி சரி, அதான் உன் மாமியார் ஓடி போயிட்டாங்களே, அப்புறம் என்ன, நாம எல்லாரும் இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். கிளம்புவோமா? எல்லாரும் இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். சீக்கிரமா கிளம்புங்க. எங்க அம்மாவும் அண்ணியும் கிளம்பிட்டாங்க. கேத்ரினாவும் முத்து தனியா இருப்பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நீங்களாம் ஏன் என்ன இங்க உட்காந்துக்கிட்டு? கிளம்புங்க. கிளம்புங்களா? நாம எல்லாரும் சேர்ந்து தாண்டி கிளம்புறோம். நீ கிளம்பு. என்ன சொல்றீங்க? நான் ஏன் இங்க இருந்து கிளம்பணும்? இனிமே இதுதான் என் வீடுன்னு ஆயிடுச்சு. என் பொருளுங்க எல்லாமே இங்க வந்து சேர்ந்துடுச்சு. அப்புறம் எதுக்கு என்ன கிளம்புன்றீங்க? அதெல்லாம் முடியாது. உன் மாமியார் வராங்கன்னுட்டு இந்த செட்டப் எல்லாம். அதான் உன் மாமியார் போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க கிளம்பு கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வர மாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன். முனியம்மா, இப்ப எதுக்கு நீ இவள கூட்டிக்கிட்டு இருக்கற? இவளுக்கு தான் வீடெல்லாம் பார்த்து பொருளெல்லாம் வந்து சேர்ந்துடுச்சு. இவ புருஷனை இன்னைக்கு நாளைக்கு வந்துட போறாரு. அவ எங்கேயாவது குடும்பம் பண்ணிட்டு போகட்டும்டி. அதெல்லாம் முடியாது. ஆடி மாசம் முடியற வரைக்கும் இந்த தமனா என் வீட்டுல தான் இருந்து ஆகணும். நான் வர மாட்டேன். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல காத்தோட்டமா இருக்குது. நான் இங்க தான் இருப்பேன். முடியாதுடி. இன்னும் ஒரு மாசத்துக்கு நீ என் வீட்டுல இருந்து தான் ஆகணும். உஜ்ஜல மண்டை, இப்ப எதுக்கு நீ அவளை உன் வீட்டுல இருந்தாவணும் கட்டாயப்படுத்துற? இவளுடைய அம்மாவே உனக்கு இந்த வீடு சௌரியமா இருந்துச்சுன்னா இங்கே இருந்துக்கோமா, நாங்க வந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உனக்கு என்ன? ஆமா முனியம்மா, இவ வேற எப்ப பாரு என்ன என் புருஷன் கூட சேர்த்து வைக்கலன்னா அந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடாதுன்னு நம்மள சாபம் விட்டு நிக்கிறா. எதுக்குடி நமக்கு அந்த பாவம்? விட்டுட்டு வா போவோம். ஏய் தமனா, இப்ப நீ முடிவா என்ன சொல்ற? அவதான் முடிவை எப்பவோ சொல்லிட்டாளடி. இங்கே இருந்துட்டு போட்டோம். எதிரிலே நம்ம கேத்தரினா இருக்கிறா, இந்த தெருவுல நாம எல்லாரும் இருக்கிறோம். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? நாம எல்லாரும் ஒரே தெருவுல தானே இருக்க போறோம். நீங்க அந்த வீட்ல இருக்க போறீங்க, நான் இந்த வீட்ல இருக்க போறேன். ஆடி போடி, தூங்கி ஏந்த உடனே வீட்ல இருக்க யார் கூடயாவது வம்பு வளர்க்கலனா
பார்த்தா எனக்கு கிறுக்கு பிடிச்சிடுடி. நீ பாட்டுக்கு நான் அந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்ல வந்து உட்காந்துக்கிட்டேனா அப்புறம் நான் யார் கூட சண்டை போடுறது? அப்போ முனியக்காவுக்கு வீட்ல சண்டை போட ஆளு இல்லன்றதுதான் வருத்தம். ஆமா நந்தினி, சண்டை போட ஆளு இல்லன்னுட்டா நீங்க கவலைப்படுறீங்க. அதான் வீட்டுக்குள்ள பாட்டி இருக்காங்களே, உங்க மாமியாரே, அப்புறம் என்ன? ஆடி போடி, என் மாமியார் கூட 4 வருஷமா சண்டை போட்டுக்கின்னு இருக்கிறேன்டி. ஒரு நேரத்துல என்ன சண்டை போடுறதுன்னு தெரியாம போட்ட சண்டையெல்லாம் திரும்ப போட்டு இருக்கிறேன்டி. அதான் நிக்கிறாளே சின்ன பொண்ணு, அவ எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு பக்கத்துல வந்தாளோ அன்னையில இருந்து அவ கூடயும் சண்டை போட்டுக்கிறேன். நான் எதுக்கு சண்டை போடுறேன்னு அவளுக்கு தெரியாது, அவ எதுக்கு சண்டை போடுறான்னு எனக்கு தெரியாது. ஆனா 2 பேருக்கும் சண்டை போட்டுக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லடி சின்ன பொண்ணு? ஆமாமா, நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதும் அதை ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்க்கறதும் அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதெல்லாம் இப்ப ரொம்ப மிஸ் பண்றல. கூடிய சீக்கிரம் நாம 2 பேரும் நல்ல முடியை இழுத்து போட்டு அடிச்சு ஒரு சண்டையை போட்டுக்கணும்டி. அடி பாவிங்களா, நல்லா விளங்கிடுவீங்கடி நீங்க. சரி சரி, உங்களுக்கு எப்பெல்லாம் சண்டை போடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் என் வீட்டுக்கு வாங்க, நாம 2 பேரும் நல்லா சண்டை போடலாம். அப்புறம் என்னடி, வாங்க நம்ம கிளம்புவோம். கிளம்புங்க. அப்புறம் நான் வரும்போது பாட்டி இல்ல, அதெல்லாம் பாட்டி கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டேன். நீங்க சொல்லிடுங்க, நான் அப்புறமா வந்து பாட்டியை பார்க்கறேன். கேத்து, என்ன ரொம்ப டல்லா இருக்கிற? என்னாச்சு கேத்து? ஒண்ணும் இல்ல முத்து, நான் நல்லாதான் இருக்கேன். சும்மா எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன், வேற ஒண்ணும் இல்ல. கேத்து, நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் சோகமா இருக்கிறதையும் என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? இப்ப நீ சோகமா இருக்கிற, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து. சரி வா, நம்ம போய் சாப்பிடலாம். இங்க பாரு கேத்து, உனக்கு அம்மா ஞாபகம், அப்பா ஞாபகம், அண்ணன் ஞாபகம், அண்ணி ஞாபகம் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். எனக்கு தெரியாதா நீ எதுக்கு சோகமா இருக்கிற? நீட்டு போய் பார்க்கணும்னா ஒரு எட்டு பார்த்துட்டு வாயேன் கேத்தோ. வேணாம் முத்து, அவங்க ஞாபகமெல்லாம் எனக்கு இருக்குதுதான். ஆனா அதுக்காக என்னால இப்போதைக்கு அங்க போகலாம் முடியாது. அவங்க உன்னை எவ்வளவு கேவலமா பேசுனாங்க. என்னதானே கேத்து பேசினாங்க? பேசிட்டு போட்டோம், உனக்காக நான் எதை வேணா தாங்கிக்குவேன். ஆனா நீ இப்படி சோகமா இருக்கிறத தாங்கிக்க முடியாது. இங்க பாரு, நான் கூட வந்தாதான் அவங்களுக்கு கோபம் அதிகமாகும். நீ போனா ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா போய் பார்த்துட்டு ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வந்துரு. என்னால அங்க போகலாம் முடியாது. நாம 2 பேரும் பேசி வச்ச மாதிரி நீ எங்க அண்ணனுக்கு சரிக்கு சமமா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து சாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அங்க போவேன். தனியா இல்ல, உன்னை கூட்டிட்டு போவேன். ஆமா முத்து, நாம வாழற வாழ்க்கையை பார்த்து அவங்களே சந்தோஷமா நம்ம 2 பேரையும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடணும். அன்னைக்குதான் நாம அங்க போகணும். சரி கேத்து, கண்டிப்பா அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும். அப்புறம் எங்க ஓனர் சொன்ன மாதிரி 1 மாசமெல்லாம் லீவ் எடுக்கிறதா இல்ல. நமக்கு தான் கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆயிடுச்சுல்ல, இந்த 1 வாரத்து லீவே போதும். நான் நாளைக்கே வேலைக்கு போயிடலான்ட்டு இருக்கிறேன். என்ன சொல்ற கேத்தோ? சரி முத்து, உனக்கு என்ன தோணுதோ அப்படியே செய்யு. சரியா? உன் வளர்ச்சியில நான் துணையா இருப்பேனே தவிர தடையா இருக்க மாட்டேன். சரி வா, நம்ம சாப்பிடலாம். தனுஷ், இந்த இட்லி எங்கப்பா வாங்கின? வாயிலே வைக்க முடியல. இட்லி வேகாம ஒரே மாவா இருக்குது. அது மட்டும் இல்லாம புளிச்சு போய் ஒரே புளிப்பா இருக்குது. ஆமாம்மா, இட்லி நல்லாவே இல்லதான். 1 வாரமா நான் வழக்கமா வாங்குற அந்த ஹோட்டல் இன்னைக்கு இல்லம்மா. பக்கத்துலயே ஒரு சின்ன கடை இருந்தது. சரி, பெரிய ஹோட்டலோட இந்த மாதிரி சின்ன கடைங்கள தான் நல்லா இருக்கும்னுட்டு நம்பி வாங்கிட்டு வந்துட்டோமா. ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி புளிச்சு போன வேகாத இட்லி எல்லாம் சாப்பிட்டு படுத்தா எப்படிப்பா ஜீரணமாகும்? அதுக்கு ரோஷத்தை தூக்கி போட்டுட்டு
மருமக செஞ்சு கொடுக்கறத சாப்பிடணும், இல்லனா உனக்கு தேவையானதை நீயே செஞ்சு சாப்பிட்டுக்கணும். ஏமா ரீட்டா, இன்னைக்கு என்னம்மா சப்பாத்தி சிக்கன் கறி எல்லாம் செஞ்சு அசத்திக்கிற? ஏதாவது விசேஷமாமா? விசேஷமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமா. நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல, அதான் செஞ்சேன் மாமா. நல்லா இல்லைங்களா? நல்லா இல்லையா? அட போமா, செம்மையா இருக்குது. நார்மலா ராத்திரி நேரம்னா 3 சப்பாத்திக்கு மேல சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு இன்னும் 3 சப்பாத்தி சாப்பிட போறேன் பாரு. உன்னை பார்த்து என்ன சொன்ன? புளிச்சு போன இட்லி, வேகாத இட்லி தின்றதுக்கு ரோஷத்தை தூக்கி போட்டு மருமக கையில சாப்பிட்டுருக்கலாமேன்னு சொன்னேன். ஏன் மருமக கையில தானே சாப்பிடுற, இதுக்கு எதுக்கு நான் கூச்சப்படணும்? அது இல்லாம ரீட்டா வந்த நாள்ல இருந்து அவ தானே சமைச்சு போடுறா. உன் பொண்ணு அவளுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கு ரீட்டா என்ன பண்ணுவா? நீங்க வேகாத இட்லியும் வீணா போன இட்லியும் சாப்பிடுறதெல்லாம் உன் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறாளா என்ன? இல்ல உங்களை நினைச்சா அவங்க பட்டினி கிடக்க போறாளா என்ன? எனக்கும் வருத்தம் இருந்துச்சுதான், அதுக்குன்னு நான் வருத்தப்பட்டுக்கினே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? கேத்தரினா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ போயிட்டா. சரி, நம்ம பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நல்லபடியா வாழட்டும்னுட்டு மனசை தேத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போனோம்ல. அப்பா என்னப்பா பேசுறீங்க? இவ அந்த கூட்டத்துக்கூட சேர்ந்துக்கிட்டு கல்யாண மண்டபத்துல அவ்வளவு சொந்தக்காரங்க முன்னாடி நம்மளை எப்படிப்பா தலைக்குனிய வச்சா? ரீட்டா எங்கப்பா நம்மள தலைக்குனிய வச்சா? கல்யாணத்துலதான் நம்ம கேத்துவுக்கு பார்த்த மாப்பிள்ளையோடைய அப்பா எல்லாத்தையும் விலாவரியா சொன்னார்ல. இங்க பாருங்க, அந்த பெரிய மனுஷன் சொன்னதை நான் நம்புறேன். நீங்க நம்பலனா நம்பாம இருங்க, என்ன விடுங்க. எனக்கு பசிக்குது, சாப்பிட போறேன். ஏன் மறக்கட்டும், உனக்கு போட்டி போடுறதுக்கு ரீட்டா தான் கிடைச்சாளா? உன் பொண்ணு உன் கூட இல்லைன்றதுக்காக வீட்டுக்கு வந்த மருமகளை பழிவாங்க பாக்குற? நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க மறக்கதும். நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண நாம நல்லா பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வீட்டுல இருந்து அங்க வாழ போன பொண்ணு சந்தோஷமா வாழ்வா.